திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டை சாலை தெருவில் வெள்ளம் வடிந்த நிலையில் மக்கள் வீடுகளுக்கு உள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். எனினும் வீடுகளில் உள்ள பொருட்கள் சேதமானதாக அந்த பகுதி மக்கள் கண்ணீருடன் கூறுவது குறித்த தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம். திருநெல்வேலி பகுதியில் நேற்று பெய்த மழையினுடைய பாதிப்பு என்பது அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருக்களிலும் நேற்று மழை நீரானது சூழ்ந்து இருந்த ஒரு நிலையில் தற்பொழுது தாமிரபரணி ஆற்றினுடைய வரத்து குறைந்து இந்த பகுதியில் இருந்த நீரானது வடிந்திருக்கிறது. ஆனால் பாதிப்பு என்பது நாம் பார்த்தாலே கண்முன்னே பார்த்தாலே தெரிகிறது. இந்த வீடுகள் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த சாலை தெரு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலும் அனைத்து பொருட்களுமே ஒரு பொருள் ரெண்டு பொருள் கிடையாது, அனைத்து பொருட்களுமே சேதாரம் அடைந்திருக்கிறது. குறிப்பாக மின்சாதனங்கள், பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற சாதனங்கள் மட்டும் இல்லாமல் துணிமணி, அதே போல அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பருப்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே சேதாரம் அடைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியை சேர்ந்த பெண்களிடம் நாம் கேட்போம். வணக்கம், உங்க பேர் என்ன? தங்கம். என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டு? ரொம்ப தண்ணி நிறைய வீடு இருந்து சாப்பிட வைக்க முடியாம, பொங்க முடியாம, ஒன்னும் செய்ய முடியாம, உயிரை தான் எனக்கு காப்பாத்தி எனக்கு பெயர் கண்ணாச்சு. அவ்வளவு ஒரு வேதனையா இருக்கு எங்களுக்கு. எங்க பொருள் கூட ரொம்ப போச்சு. அப்படிதான் இருக்கும். வீடெல்லாம் இணைஞ்சு போயிட்டு. ஆமா, அவ்வளவு ஒரு கஷ்டப்படுறத ஒரு சாப்பிட கூட என்னன்னு கூட ஆளு கேட்க வரல எங்களை நாங்க அப்படி இருக்கோங்க. உயிர் கூட உயிர் தான் வேணும் காப்பாற்றி நாங்கள் போயிருக்கோம். எவ்வளோ பொருள் நாசமாகிட்டு பாருங்க. அப்படி இருக்க நாசமாக ஆயிருக்கு எங்கள் பொருள் பூரா. நாங்கள் உயிர் தப்பி தான் போயிட்டோம் வேணும்னு. பொருள் கூட ஒரு பொருள் நாங்கள் எடுக்கல, அப்படி வீட்டை போட்டு போயிட்டோம். எங்கள் பொருளை போய் பாருங்க எவ்வளோ பொருள் நாங்கள் நஷ்டம் ஆயிருக்கு பாருங்க. எங்கள் ஒரு வருமானம் எப்படி 2-3000 கிடைக்கும். நாங்கள் அதனால போச்சு, ஒரு வாரம் போச்சு எங்கள் வருமானம் போச்சு. ஆமா, அப்படி ஒரு கஷ்டப்படுற சாப்பிட கூட வழியில உட்காந்துருக்கோம் நீங்க. ஆமா, ஒரு பொங்கி சாப்பிட கூட வழியில உட்காந்துட்டு இருக்கோம். ரோட்டில் உட்காந்துருக்கோம், படுக்க கூட இடம் இல்ல, அப்படி உட்காந்துட்டு இருக்கோம் நீங்க. நாங்க வீட்டுல, என் பேர் ஐமணி, வீட்டுல இருக்க சாப்பாடு பொருள் இருந்து எல்லாமே நாசமா போச்சு. பாதி தண்ணியில போயிட்டு துணிமணி எல்லாம் அடுத்த வேலை உடுத்துறது கூட துணிமணி கிடையாது. இருக்கிற சாப்பாடு பொருள்லாம் தண்ணியில போயிட்டு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே தண்ணியில் முங்கி போச்சு. திருப்பி வாங்குறாந்தாலும் ரொம்ப நாளாகும். வீட்டு எடுக்கலையும் ரொம்ப கஷ்டப்படும். நிறைய பேருக்கு வீடு இடிஞ்சு போச்சு. அவங்க சாப்பாடு அங்கங்க கொடுக்குற இடத்துல வாங்கி சாப்பிட்டு அங்கங்க தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நாங்க அப்படி எதிர்பார்க்கல. எங்களுக்கு நஷ்டம் பாருங்க. ஐயா, அதிகாரி எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த தண்ணி வருது, தாமிரபரணில தண்ணி வருதுன்னு யாருமே ஒரு நியூஸ் கொடுக்கல. தண்ணி திடீர்னு வெள்ளம் வந்து அவ்வளவு வேற இல்ல, பாதி பேர் தண்ணில போய் போட்டு பிள்ளைங்களாம் கஷ்டப்பட்டு எங்களை தூக்கி கொண்டு மோட ஏற்றி விட்டுருக்கு. அந்த வட்டாரம் பூரா எசிமுகல் வட்டாரம் பூரா. அதனால எங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. கொடுத்த துணி இல்ல, திங்க சோறு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. இது வரைக்கும் யாரும் ஏன்னு கேட்கவும் இல்லை. அதனால தயவு செய்து நீங்க இதை பார்வை விட்டு நஷ்டம் ஆவணங்களுக்கு பூரா நீங்க நல்ல மாதிரி செய்து உதவி பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் போயிட்டு, துணிமணி எல்லாம், பண்டம், பாத்திரம் எல்லாம் நல்ல போயிட்டு, ஒண்ணுமே இல்லை. அதனால இங்க தயவு அளவு பண்ணிருந்தா நாங்க ஓரளவு உசாரா ஒதுங்க வச்சிருப்போம். எதுவுமே சொல்லல எங்க கிட்ட. அதனால திடீர்னு ஒரே நிமிஷத்துல தண்ணி உயிரை மட்டும் காப்பாத்தினா போதும். நாங்க எல்லாரும் வெளியே போயிட்டோம். எங்களுக்கு துணிமணி கூட கட்ட இல்ல, திங்க சோறுல, குடிக்க தண்ணி இல்ல, எதுவுமே இல்ல. தயவு செய்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த ஊர் பெண்கள் சொன்னதை கேட்டோம். எல்லா பொருட்களுமே, வீட்டுல இருந்த அனைத்து பொருட்களுமே எடுத்து சாலை ஓரங்கள்ல போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ஒவ்வொரு பொருளா சுத்தம் செய்யறதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்று கூட தெரியாத ஒரு நிலையில் இந்த பெண்கள் கண்ணீரோடு அவர்களுடைய வருத்தத்தை தெரிவித்து இருந்ததை நாம் பார்த்தோம். குறிப்பாக அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கூட பாதி பொருட்கள் ஏற்கனவே தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு சில பொருட்கள் தான் வீடுகளில் இருக்கிறது. அந்த பொருட்களையும் வீட்டிற்கு வெளியே எடுத்து போட்டு இருக்கிறார்கள். இப்படி எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் உயிர் பிழைத்தால் போதும் என்ற ஒரு நிலையில் அவர்கள் இந்த வீடுகளில் இருந்து பொருட்களை எல்லாம் இங்கே விட்டு சென்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில் திருப்பி வீடுகளில் பார்க்கும் பொழுது தற்பொழுது இத்தகைய ஒரு சூழல் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் ஒரு சில வீடுகளும் இடிந்திருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.